Hello everyone, welcome to Kokul Tech. நாம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் ஸ்ரீலங்கால ஃபியூவல் பாஸுக்கான ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் என்ன மாதிரி செய்யறதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, நீங்க இந்த வீடியோல பார்க்குற இதே லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்திருக்கேன். நீங்க அதை கிளிக் பண்ணி அந்த வெப்சைட்டுக்கு போகலாம். நான் இந்த லிங்கை கிளிக் பண்றேன். ஓகே, இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இவங்க சொல்றதன்படி ஒவ்வொரு கிழமையும் உங்களோட பைக்குக்கு நீங்க பெட்ரோல் அடிக்கலாம். அதே நேரம் நீங்கள் பெட்ரோல் அடிக்கிற டைம் அந்த QR கோடையும் கொண்டு போகணும். ஸோ அந்த QR கோடை இந்த வெப்சைட்டில் போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணதும் அதை தருவாங்க. ஸோ அதை டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க வேணும். நீங்கள் பெட்ரோல் செட்டுக்கு அந்த ஃபியூவல் பாஸையும் நீங்கள் எடுத்துகிட்டு போக வேணும். நீங்கள் பெட்ரோல் அடிக்கும் போது உங்களோட பைக்கில் இருக்கிற நம்பர் பிளேட்டோட கடைசி நம்பரை வச்சு தான் ஒவ்வொரு கிழமைக்கும் உங்களுக்கு பெட்ரோல் அடிப்பாங்க. ஸோ அந்த நம்பருக்கு ஏற்ற மாதிரி எந்தெந்த நாளில் பெட்ரோல் அடிக்க வேணுமன்ற இதில் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஃபியூவலுக்கான பாஸை நாம் ரெஜிஸ்டர் பண்ணலாம். கீழே வந்தீங்கன்னு சொன்னால் இதில் பாருங்கள் ரெஜிஸ்டர் ஆன்லைன்னு சொல்லியிருக்கு. இதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே, இப்போ ரெஜிஸ்டர் பேஜுக்கு வந்திருக்கிறோம். இதில் பாருங்கள் ரெஜிஸ்டர் பட்டன் இருக்குது, ஃபர்ஸ்ட்டில் இருக்குது. இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் ரெண்டு டீட்டெயில் கொடுக்க வேணும். ஒன்று பர்சனல் டீட்டெயில்ஸ், அடுத்தது வெஹிக்கிள் டீட்டெயில்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட்டு உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. இதை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் நெக்ஸ்ட் இருக்குது. அதை கிளிக் பண்ணதும் உங்களோட வெஹிக்கிளுக்கான டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. ஸோ இப்போ பர்சனல் டீட்டெயிலை ஃபில் பண்ணுவோம். இதில் பாருங்கள் ஃபர்ஸ்ட் NIC நம்பர். ஸோ இதில் உங்களோட NIC நம்பரை கொடுத்துட்டு ஸோ அடுத்த பாக்ஸில் பாருங்கள் மொபைல் நம்பர் என்டர் பண்ணணும். ஸோ இந்த நம்பராக இருந்தாலும் உங்களோட நம்பரை என்டர் பண்ணுங்கள். ஏர்டெல்லாக இருந்தாலும் சரி, டயலாக்காக இருந்தாலும் சரி, அதை என்டர் பண்ணுங்கள். ஓகே, மொபைல் நம்பரை என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே பாருங்கள் சென்ட் OTPன்னு சொல்லியிருக்கு. இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணதும் உங்களோட மொபைலுக்கு ஒரு OTP நம்பர் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு வந்திருக்கு பாருங்கள் மேலே. அதை காப்பி பண்ணி இதில் பாருங்கள் OTPன்னு சொல்லி ஒரு பாக்ஸ் இருக்குது. இதில் பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் வெரிஃபை பட்டன் எனேபிள் ஆகும். ஸோ இதை கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி வெறும் OTP வெரிஃபைடுன்னு சொல்லி காட்டும். ஓகே, இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கீழே பாருங்கள் ஃபர்ஸ்ட் நேம், உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், அடுத்து உங்களோட லாஸ்ட் நேம், கடைசியாக இருக்கிற பாக்ஸில் உங்களோட அட்ரஸ். ஸோ இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் நெக்ஸ்ட் பட்டன் இருக்குது. இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, கிளிக் பண்ணி முடித்ததும் பர்சனல் டீட்டெயில் கம்ப்ளீட். அடுத்தது பாருங்கள் வெஹிக்கிள் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. ஸோ இதில் பாருங்கள் முதலாவது வெஹிக்கிளோட நம்பர். ஸோ உங்களோட வெஹிக்கிள் நம்பர் கொடுக்கும்போது ரெண்டு டைப்பில் கொடுக்க வேணும். ஒன்று உங்களோட நம்பர் பிளேட்டில் இருக்கிற இங்கிலீஷ் லெட்டரை இந்த முதலாவது பாக்ஸில் கொடுக்க வேணும். எக்ஸாம்பிள் பாருங்கள் ABC இந்த மாதிரி. சில நம்பர் பிளேட்டில் 3 இங்கிலீஷ் லெட்டர் இருக்கும். அதே மாதிரி சில நம்பர் பிளேட்டில் 2 இங்கிலீஷ் லெட்டர் இருக்கும். ஸோ அதை இதில் என்டர் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த பாக்ஸில் உங்களோட நம்பர், அதாவது பைக்கில் இருக்கிற 4 டிஜிட் நம்பரை அடுத்த பாக்ஸில் கொடுப்பீங்க. ஓகே, அடுத்தது பாருங்கள் வெஹிக்கிளோட டைப். உங்களோடது காரா இல்லைன்னு சொன்னால் பைக்கா, அதை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணுங்கள். நான் பைக்கை செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது பாருங்கள் செஸிஸ் நம்பர். ஸோ இந்த செஸிஸ் நம்பர் உங்களோட வாகன பதிவு புத்தகத்தில் இருக்கும். ஸோ அதை பார்த்து இந்த செஸிஸ் நம்பரை என்டர் பண்ணுங்கள். ஓகே, என்டர் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் செலக்ட் ஃபியூவல் டைப்னு சொல்லியிருக்கு. இதை நான் பெட்ரோலை திக் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் கீழே ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் இருக்குது. அதுலேயும் திக் பண்ணிவிட்டு இதை நீங்கள் திக் பண்ணதும் கீழே ஒரு ரெஜிஸ்டர் பட்டன் எனேபிள் ஆகும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணதும் மேலேயும் ஒரு மெசேஜ் வரும் உங்களோட சிம்முக்கு. ஓகே, ஃபியூவல் பாஸ் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி முடித்ததும் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லி காட்டுது. ஸோ இதுதான் உங்களோட நேஷனல் ஃபியூவல் பாஸ். இதை நீங்கள் பெட்ரோல் அடிக்கும் போது கொண்டு போக வேணும். கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் டவுன்லோட் QRன்னு சொல்லியிருக்கு. இதை கிளிக் பண்ணி உங்களோட ஃபோனில் இதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். ஸோ இது என்னோட ஃபியூவல் பாஸ். இதே மாதிரி உங்களுக்கு ரெஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல் ஆனதும் இந்த மாதிரி தருவாங்க. ஸோ இந்த QR கோடை நீங்கள் பெட்ரோல் அடிக்கும் போது கொண்டு போக வேணும். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ஃபியூவலுக்கான பாஸை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான மெத்தட். இந்த சைட்டில் போயிட்டு நீங்கள் டெய்லி லாகின் பண்ணி பார்க்கலாம். உங்களோட பைக்குக்கு இந்த வீக் எவ்வளோ பெட்ரோல் அடிக்கக்கூடிய மாதிரி இருக்குமன்ற இதில் அவைலபிளான லீட்டர்ஸில் தருவாங்க. ஸோ அதே மாதிரி எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்றதையும் இதில் லீட்டர்ஸில் காட்டுவாங்க. ஸோ இதுதான் ஒரு ஃபியூவலுக்கான பாஸை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான மெத்தட். உடனே தான் வீடியோ என் பண்ணிக்கொள்கிறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணிக்கொள்கிறேன்.